மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே இது வாழ்வை மாற்றும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றும். ஐயா, உங்கள் இருதயத்திலே, ஆவி ஆத்துமாவிலே எந்த பகுதியிலே உங்களுக்கு குறைவுகளும் நோவும் நொடியும் அல்லது அடி காயங்களும் அல்லது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற முறிக்க முடியாத அல்லது உடைக்கவே முடியாத வெங்கல கதவுகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து இன்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். என்ன பிரச்சனைகளாயிருந்தாலும் சரி, எத்தனை 1000 பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை பயமுறுத்தி நின்றாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு மகிமையாய் விடுதலையை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒருவேளை முடிந்து சாம்பலை போல் ஆய் போய்விட்டது, ஐயா என் வாழ்க்கை சாம்பலாய் போய்விட்டது என்று நீங்கள் சொல்லலாம். சாம்பலில் இருந்து ஒரு சிங்காரத்தை உண்டாக்க செய்வது இந்த ஆவியானவருக்கு அது லேசான காரியம். என்றென்றும் உங்களுடனே இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய இந்த தேற்றரவாளன் உங்களை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்களை கொண்டு வருவார் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியானவர் வரும் பொழுது, ஐயா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைவீர்கள். வாழ்க்கையில எங்கே எங்கே பலனடைய வேண்டுமோ அங்கே எல்லாம் பலம், எங்கே எங்கே உங்கள் வாழ்க்கை சீரடைய வேண்டுமோ அங்கே எல்லாம் ஒரு சீரடைகிற அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். எங்கே எங்கே குழப்பங்களும் உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு புரியாத பல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கே இருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அதிசயம் நடக்க போகிறது. அந்த வெற்றி திருப்பு முனை எப்பொழுது, எங்கே இருந்து, எப்படி, யார் மூலமாக வரும் என்று கேட்டீர்களே, ஆனால் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என்னை விசாரிப்பார் இல்லை, என்னை ஆதரிப்பார் இல்லை, என்னை தேற்றுவார் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, உங்களை தேற்றுவதற்கு ஒரு அற்புதமான தேற்றவாளன் இருக்கிறார். உங்களோட உதவியாளராய், துணையாளராய், போதகராய், நல்ல ஆசானாய், உங்கள் உதவியாளராய் கூடவே இருக்கிறவர், உங்களை தேற்றுகிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த தெய்வம் ஆவியாய் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களை தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, இந்த ஆவியானவருடைய பலம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பலனடைவது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கிலும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள். அது என்னையா நான் ஊழியம் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிற, ஜெபிக்கிற, கர்த்தருடைய ஊழியங்களிலே நிற்கிற அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். நிச்சயமாய் உங்களை எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விலக்கி மீட்டு உறுதியாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அவர் உங்கள் ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும் பொழுது நீங்கள் உலகம் எங்கும் அவருக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று கர்த்தரே சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நிச்சயமாய் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் எப்படி சாட்சியாய் இருக்க முடியும்? எனக்கு இருக்கிற துன்பங்களும் உபத்திரவங்களும், எனக்கு இருக்கிற பாடுகளும், என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா விதமான சோதனைகளும் மகா கொடிய
பெரியது, மகா பெரியது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகள் யாருமே தீர்க்க முடியாதது போல் மலை போன்று இருக்கலாம், பர்வதங்களை போன்று இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆனால் இந்த கர்த்தரோ எல்லாவற்றிலும், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்களோ அநேகமாயிருக்கும். ஆனால் கர்த்தரோ அவர்களை அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா துன்பங்களிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார் என்றல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரியே, நீ எங்கே கடனிலே கஷ்டத்திலே இருந்து, ஐயா கடனும் கஷ்டமும் மாத்திரமல்ல, இருக்கிற சூழ்நிலைகளில் குடும்ப பிரச்சனையை என்னை விழுங்கி விடுவது போல் இருக்கிறது, என் சொந்த விரல்களே என்னை ஈட்டியாய் குத்துகிறது, எனக்கு ஆறுதல் செய்ய வேண்டியவர்களே இவள் எப்பொழுது அணைந்து போவாள், எப்பொழுது இந்த குடும்பம் அழிந்து போகும், முற்றிலுமாய் அணைந்து போவார்கள் என்று பார்த்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. என்னை ஆதரிக்க வேண்டியவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் நிற்கிறார்கள், எனக்கு என்னோட நிற்க வேண்டியவர்கள் எல்லாம் எனக்கு எதிர் செய்கிறவர்களோட நிற்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. செத்து விடலாமோ, இருப்பது வாழ்வதை விட, ஐயா இந்த உலகத்தில் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நான் கலங்கிக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை எல்லாம் சாம்பலாய் போய்விட்டது. என் வாழ்க்கை வளமாய் இருக்கும், சந்தோஷமாய் சமாதானமாய் நிச்சயமாய் உல்லாச பறவைகளாய் நானும் என் கணவரும் என் குடும்பமும் என் குடும்ப வாழ்க்கையும் பறக்கும் என்றல்லவா நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று சிறைப்பட்டு போன ஒரு பறவையை போல எங்கோ எவரிடமோ ஏதோ ஒரு இடத்திலே, ஏதோ ஒரு குடும்பத்திலே அல்லது ஏதோ ஒரு வீட்டிலே நான் அடைபட்டு கிடக்கிற ஒரு சிறு குருவியை போல் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை யார் விடுவிக்க முடியும்? என்னை எவருமே விடுவிக்க முடியாத தனிமையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று யார் சொல்லி இருந்தாலும் நம்பி இருக்க மாட்டேன். அத்தனை அற்புதமாய் என் வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அத்தனை மகிமையான காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று தீவிரமாய் நம்பினேன். ஆனால் இன்றோ நடப்பதெல்லாம் எனக்கு தாறுமாறாய் நடந்தது. நடக்கிறதெல்லாம் தாறுமாறாய் நடக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்படியே என் இருதயம் நொறுங்குண்டு போய்விட்டது. சிறைப்பட்டவளை போல் இருக்கிறேன். ஐயா கட்டுண்டவனை போல் என் குடும்பமே கதிகலங்கிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் துயரங்களை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஐயா உங்கள் துயரங்களை பார்க்கிறவர், உங்கள் ஒடுங்கின ஆவியை பார்க்கிறவர். நீங்கள் படுகிற எல்லா கஷ்டங்களும் உபத்திரவங்களையும் காண்கிற, உங்கள் கண்ணீரை காண்கிற அற்புதங்களின் தேவன் இவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை தர வந்திருக்கிறார். இதோ உங்களை தேற்றி ஆற்றி அரவணைத்துக் கொள்ள உங்கள் அற்புதங்களின் ஆவியானவர் உங்கள் அருகாமையிலே வந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, இவைகளெல்லாம் என் வாழ்க்கையிலே எப்படி நடக்கும் என்று சொன்னாயே, இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காது என்று சொன்னார்களே, நீ எல்லாமே நீ வாழவே முடியாது என்று உன்னை குறித்து ஏளனமாய் பேசி உன்னை குறித்து தலையை துலுக்கிக் கொண்டு போனார்களே, காரி உமிழ்ந்தார்களே, உன்னை பார்க்கும் பொழுது உன் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கை கொட்டி சிரித்தார்களே. ஆனால் இன்று உன்னை ஆதரிப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆதரிப்பதற்கு, இந்த எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுவிப்பதற்காய் நல்ல தேற்றரவாளனாய், நல்ல ஆசானாய், நல்ல தேற்றவாளனாய், நல்ல துணையாளராய் வந்திருப்பது யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் இந்த சகல உபத்திரவங்களிலும் இருந்து உங்களை நீக்கி எல்லா பாடுகள், கட்டுகள், சிறையிருப்புகள், எல்லா விதமான கட்டுகளும் முறிவுகளிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்து நிச்சயமாய் உங்களை கழுகு போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் உயர உயர பறக்க செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்கள், ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1:2-3 பாருங்கள், இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் இதை கவனித்தே ஆக வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். என்ன செய்வார் இந்த ஆவியானவர்? ஐயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது, உங்கள் மீது அமர்ந்திருக்கும் பொழுது, அவர் உங்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய
மாற்றங்களை நன்றாக கவனியுங்கள். நீங்களும் சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும். ஐயா, எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், சிறையிருப்புகள், சோர்வுகள், சங்கிலிகள், எல்லா கட்டுகளுக்குள்ளும் கிடந்தோம். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல் வரும் பொழுது நாங்கள் சிறைப்பட்டவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறி விடுகிறோம். அல்லேலூயா. அதற்காகவே தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு, நானே சிறுமைப்பட்டு கிடந்த நான் இப்பொழுது அநேக சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நீங்க இன்னும் என்ன செய்றீங்க? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் உண்டாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ உங்களுக்கோ அல்லது உங்கள் மூலமாகவோ இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, ஐயா, இருதயம் நொறுங்குண்டு போனது, அது என் இருதயம் உடைந்து நொறுக்குலைந்து போய்விட்டது, நான் படுகிற பாடுகளினால், கஷ்டங்களினால், என் வேதனைகளினால், எந்த விடுதலையும் இல்லாத சூழ்நிலையிலே நான் வாழுகிறதினால் என்றென்றும் எனக்கு நிம்மதியே வராது, ஆறுதலே வராது, வெற்றியே விடுதலையே வராது, செழிப்பும் சௌக்கியமும் சமாதானமும் வராது என்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பதினால் என் இருதயம் நொறுங்குண்டு போய்விட்டது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே இந்த தேற்றவாளன் உங்கள் இருதயங்களில் நொறுங்குண்ட உங்கள் இருதயங்களை காயங்கட்ட வந்திருக்கிறார். காயம் கட்டுவதற்காக வந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கேயோ சிறைப்பட்டவர்கள் போன்று, எதிலோ பண கஷ்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், கடன்கள், தோல்விகளிலே சிறைப்பட்டவர்கள் போன்று எங்கோ அடைபட்டிருந்தீர்களே, உங்களுக்கு விடுதலையை அறிவிக்கும்படியாய், உங்களுக்கு விடுதலையை அறிவிக்கும்படியாய், எங்கோ கட்டுண்டு எதிலோ எதை வைத்தோ உங்களை கட்டி போட்டது போன்ற சூழ்நிலையிலே கட்டுண்டவர்களாய் கிடந்தீர்களே, உங்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலம், மைட்டி காட், இந்த உலகத்தில் எந்த மருந்து மாத்திரையும் அல்லது எந்த பணமும், எந்த சௌக்கியமும், எந்த பொன்னும் வெள்ளியும் அல்லது எந்த பலமும் பலாத்காரமும் செய்ய முடியாது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பலாத்காரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் நிச்சயமாய் அவைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் வெற்றி வர வேண்டும், விடுதலை வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, அவைகள் எல்லாம் எந்த வழிகளிலே வருகிறதோ வரவில்லையோ தெரியவில்லை. ஆனால் அவைகள் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்காரத்தினாலும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவைகள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காய் பேசுகிறவராய் உங்கள் சமூகத்திலே வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, இன்று 61:2 ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், மைட்டி காட், இன்று கர்த்தர் அவருடைய தாசன் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தருடைய அனுக்கிரகத்தையும் அனுக்கிரக வருஷத்தை கூறவும். யாருக்கையா அனுக்கிரகமே, ஆசீர்வாதமே, ஐஸ்வர்யமே, விடுதலையே இல்லாது தவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மூலமாக பேசுகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நீதியை சரி கட்டுவார், கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்வார். நாங்கள் அநியாயமாய் அடிக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம், அநியாயமாய் துரட்டப்பட்டோம், அநியாயமாய் துரத்திவிடப்பட்டோம், அநியாயமாய் எங்களிடம் இருந்து இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் பிடுங்கிவிட்டார்கள், அபகரித்து விட்டார்கள். எங்களை எல்லாம் பிடுங்கிவிட்டு எங்களை துடைத்து போடுகிற அழுக்கை போல் தூர எறிந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற சத்தம் கேட்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களை நிச்சயமாய் கருவேப்பிலையை தூக்கி எறிவது போல ஒருவேளை எரிந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு அழுக்கை துடைத்து விட்டு தூர எறிகிற துணியை போல் உங்களை குப்பையை போல் எரிந்து போட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை சாம்பலாய் போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் புழுதியிலும் குப்பையிலும் சாம்பலிலும் அமர்ந்து கொண்டிருப்பது போல் பரிதாபமாய் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் கர்த்தருடைய ஆவியானவர்
ஆவியானவருடைய அபிஷேகம் இங்கே வேலை செய்கிறது. ஐயா, துயரப்பட்ட சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று சீயோனிலே தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய பர்வதத்திலே ஜெப வேளையிலே வந்திருக்கிற துயரப்பட்டவர்களாய் காணப்படுகிற உங்களை சீர்படுத்துவதோடு உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுப்பார். மைட்டி காட், எதை எதை இழந்தீர்களோ அவற்றை எல்லாம் உங்களுக்கு இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய், நூறத்தனையாய் கூட திருப்பி கொடுக்க முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சாம்பலாய் போன வாழ்க்கையில் இருந்து ஒரு சிங்காரம் உண்டாகும். நிச்சயமாய் அழிந்து அனலுமின்றி குளிருமின்றி போய் எல்லாம் நிர்மூலமாய் போன சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு ஒரு அக்னிமயமான எழுப்புதல் உண்டாகும். சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் உண்டாகும். ஓ மைட்டி காட், துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம் உங்கள் தலையிலே ஊற்றப்படுகிறது. இப்பொழுதே கலங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரிகளே, உங்கள் துயரத்திற்கு பதிலாக நிச்சயமாய் விசுவாசியுங்கள். உங்கள் துயரத்திற்கு பதிலாக இப்பொழுதே ஒரு ஆனந்த தைலம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. இந்த ஆனந்த தைலம் உங்கள் உங்கள் ஆவி ஆத்துமாவிலே சரீரத்திலே இருக்கிற எல்லா பலகீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், கஷ்டங்கள், அவற்றினால் வந்த எல்லா துயரங்களையும் மாற்றி போடும் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, ஐயா இனி வாழவே முடியாது என்று உங்கள் ஈரக்கொலை நடுங்கினதே, உங்கள் இருதயம் நடுங்கினதே, இனி வாழவே முடியாது, இனி வாழ்வதற்கு வழியே இல்லை, என் கணவன் என்னை விட்டு புரிந்து போய்விட்டான், என் கணவன் என்னோடு போராட்டமாய் இருக்கிறான், அல்லது அவன் என்னை மதிப்பதில்லை, அல்லது என்னை ஆதரிப்பதில்லை, ஏன் என் பிள்ளைகள் கூட என்னை ஆதரிப்பதில்லை, யாரோ அந்நியர் போல என்னை பார்க்கிறார்கள், என் மருமக்கள் மார் என்னை மதிப்பதில்லை, என்னை ஆதரிப்பதில்லை, ஏதோ தூர எறியப்பட்ட துணியை போல, வெறும் துணியை போல, ஒரு தூர எறியப்பட்ட ஒரு வேஸ்டை போல, உதவுக்கு ஒன்றுக்கும் உதவாததை போல் நான் ஒரு மூலையிலே கிடக்கிறேன் என்கிறீர்களா? உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்று அந்த அற்புதமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஐயா, அப்பொழுது நீங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். ஹல்லேலூயா! ஓங்கி வளர்ந்த ஒலிவமர கன்றுகளை போல இருப்பீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எத்தனை சிக்கல்கள், சிரமங்கள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். ஐயா, ஒடுங்கின ஆவியோடு இருக்கிறேன், என் ஆவியெல்லாம் ஒடுங்கி போய்விட்டது, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, வேதத்தை தியானிக்க முடியவில்லை, நினைக்கும் போதெல்லாம் அழுகை வருகிறது, என்னால் வாழவே முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய முறிவுகளை எல்லாம் கட்டி, உங்கள் அடிக்காயங்களை எல்லாம் குணமாக்கி, உங்கள் வெளிச்சத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஆசீர்வாதத்தை, சந்திரனை போல் இருக்கிற உங்கள் வெளிச்சத்தை சூரியனை போலவும், சூரியனை போல் இருக்கிற பிரம்மாண்டமாய் இருக்கிற உங்கள் வெளிச்சத்தை ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் மாற்றுவார். அப்பொழுது பூமியின் ஜனங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு, உங்கள் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், ஆதரவு செய்தவர்கள், செய்யாதவர்கள் எல்லோரும் கேள்விப்பட்டு, இஸ்ரவேலின் தேவனே தேவன், இந்த அம்மா, இந்த சகோதரி, இந்த சகோதரன், இவர்கள் கையெடுத்து கும்பிட்ட தெய்வமே தெய்வம் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். நிச்சயமாய் உங்கள் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம், ஐயா, உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடை உண்டாகும். உங்கள் துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் உங்கள் மீது ஊற்றப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்களையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிப்போம். இப்பொழுதே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளோடு நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களுக்கு நீர் எப்பொழுதும் செவி கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், ஐயா ஸ்தோத்திரம், ஓலாட், திருப்பத்தூர்,
மாத்திரமல்ல, இன்னும் பெர்னாம்பட்டு போன்ற பகுதிகளிலெல்லாம் இந்த போதகர்களை சந்தித்து நடந்த அற்புதமான சுவிசேஷ கூட்டங்களுக்கான ஆயத்த கூட்டங்களை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் செம்மையாய், அழகாய், அற்புதமாய் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நடத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க தயவுள்ள பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே தேவ மகிமையோடு ஒவ்வொருவர் மீதும் இந்த ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ஐயா, வேதனையோடும் வருத்தங்களோடும் மனாந்தரமான வாழ்க்கையோடும் அவாந்தரமான சூழ்நிலையோடும் வாழ்ந்து கொண்டிருந்த என் மீதும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். சிறுமைப்பட்டு கிடந்த நான் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், சிறுமைப்பட்டு நொந்து நொடிந்து ஒன்றுமில்லாமல் கிடந்த நான் இப்பொழுது பாருங்கள், நல்ல செய்தியே வாழ்க்கையில் இல்லாமல் கிடந்த நான் இப்பொழுது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனி நாங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை, இனி என் அன்பு சகோதர சகோதரிகள் அழுது கொண்டிருப்பதில்லை ஐயா. இப்பொழுதே இவர்களுக்கு இருதயம் நொறுங்குண்ட எந்த காரியத்தினால் குடும்ப பிரச்சனைகள், பைனான்ஸ் பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பல்வேறு குழப்பங்களும் ஆபத்துகளும் ஐயா, உடல் ரீதியாய் மன ரீதியாய் ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஏற்பட்ட பல்வேறு உபத்திரவங்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் இருதயம் நொறுங்குண்ட எங்களை நீர் காயம் கட்டி குணமாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியே சொல்லுங்க, எங்களை காயம் கட்டி எங்களை குணமாக்குகிற மேலான உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சிறைப்பட்ட எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறீரே ஐயா, கட்டுண்ட எங்களை விடுதலை ஆக்குகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிறைப்பட்ட எங்களை நீர் விடுவிக்கிற, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கோ சிறைப்பட்டிருக்கிற எங்களை நீர் விடுவிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றே அனுக்கிரகத்தின் நாள், இந்த வருடமே அனுக்கிரகத்தின் வருஷம் என்று இந்த வருடத்தை இந்த கடைசி காலகட்டத்திலும் இன்னும் நடக்காத மேன்மைகளை மகிமைகளை கர்த்தர் நடத்தி தீர்க்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே ஐயா. நீதி சரி கட்டப்படாதபடி அடிபட்டும் ஒதுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருக்கிற பல்வேறு உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் சிக்குண்டு தகிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாய் சீயோனிலே துயரப்பட்ட அனைவருக்கும் நீர் ஆறுதல் செய்யும்படியாய் ஐயா, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் எல்லாம் முடிந்து போயிற்று என்ற நிலைமையில் இருந்து எல்லாம் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டு எல்லாம் எரிந்து உன் வாழ்க்கையே உன் குடும்பமே சாம்பலாய் போனது போல் போய்விட்டது என்று சொல்லப்பட்ட நிலைமையில் இருந்து அந்த சாம்பலுக்கு பதிலாக நீர் ஒரு சிங்காரத்தை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனி எங்கள் துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலமும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடையையும் கொடுக்கவும் இருமுடைய ஊழியக்காரனை அனுப்பி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்கள் வாழ்க்கை மாறுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் இப்படியே ஒரு மகிமையான மகத்துவமான லெவல்ல நாங்கள் மாறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கட்டும் ஐயா. சோர்ந்து நெறிந்த நாணலை போன்று ஆமென், மங்கி எரிகிற திரியை போன்று பலகீனத்தோடும் நடுக்கத்தோடும் ஏழ்மையோடும் வருத்தத்தோடும் காணப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் இந்த காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்யும் நாளிலே இவர்கள் கர்த்தரே தம்முடைய மகிமைக்கென்று, அவருடைய மகிமைக்கும் அவருடைய நீதிக்கும் அவருடைய பெருமைக்கும் என்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் இவர்கள் ஓங்கி வளரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளை ஆதரிக்கட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக ஐயா. ஒரு தேவ தயவும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா கையெழுத்துகளும், கொலை
கலைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இதற்கு விரோதமாய் பேசப்பட்ட சாபங்கள் எல்லாம் காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள், தங்குவதற்கு இடம் இல்லாமல் அலைந்து திரிகிற அடைக்கலாம் தைங்கலமான குருவிகளைப் போல அலைந்து திரியும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த பரம்பரை சாபமும் எந்த விதமான சூது சூனியங்களும் இவர்களுக்கு மேலாய் வேலை செய்யாதபடி ஒரு பரிபூரண விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தராகிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஊற்றுவீராக. இந்த மகிமையான வெற்றி விடுதலை காரியங்கள், அற்புதமான ரகசியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அரங்கேறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பயங்கரமாய் வல்லமையாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்காத நேசராய் எங்கள் ஒவ்வொரு பேரையும் வழி நடத்துகிற நல்ல ஆசானாய் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நல்ல செய்தியை அநேக நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிந்த தெரிந்த எல்லோருக்கும் ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகளை நீர் நிச்சயமாய் நூறத்தனையான ஆசீர்வாதங்களோடு மேன்மைப்படுத்தும்படியாய் சுவிசேஷத்திற்காக நீங்கள் எதையாகிலும் செய்தால் அதில் நூறத்தனையான பலம் கிடைக்கும் என்று சொன்னீங்களே, அப்படியா இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்காக வந்து வேலைகளை செய்கிற, இந்த திருச்சபைக்காக வந்து வேலைகளை செய்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாவதாக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து நடக்க போகிற ஆந்திரா மீட்டிங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆந்திர பட்டணத்திலே ஓன்கோல் என்கிற இடங்களிலும், ஆமென், தொடர்ந்து தனக்கு என்கிற பட்டணங்களிலும் நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 9 முதற்கொண்டு நிச்சயமாய் நடக்கிற அற்புதமாய் காஞ்சிபுரத்திலே ஆரம்பமாகிற அந்த அற்புதமான மெகா டென்ட் ரிவைவல் ஹீலிங் குர்சைடை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த நல்ல சுவிசேஷ பணியிலே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்காக ஜெபிக்கவும் நிற்கவும் உங்க கிருபை பரிபூரணமாய் வெளிப்படட்டும். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றும். அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றும் இந்த கருத்தான அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாறுதலை கொண்டு வரும். பாருங்க, என் அழுகையின் சத்தத்தை கேட்டு என் கண்ணை கண்ணீருக்கும் என் கால்களை துன்பத்திற்கும் உபத்திரவத்திற்கும் தப்புவித்தீர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த அன்புள்ள ஆண்டவர் உங்களை நேசிக்கிற பரம தகப்பன், இரக்கமுள்ள தகப்பன் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன உபத்திரவங்கள் பாடுகள் சிக்கல்களிலே இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றி நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு உன்னதமும் உன்னதமான அற்புதமான இடங்களிலே உங்களை பங்கு கிடைக்க செய்வார், உங்களுக்கு பங்கு கிடைக்க செய்வார். அதனால் கவலைப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அற்புதமான சகல ஆறுதலின் தேவன் இவர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தர் சகல ஆறுதலின் தேவன். எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. சகல ஆறுதலின் தேவன். உங்களுக்கு எல்லா விதமான குழப்பங்கள், என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்ன ஆபத்துகள் இருக்கிறதோ, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்கள் கண்ணீரை என்ன செய்வார்? தொடைத்து உங்கள் அழுகையை நிச்சயமாய் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். பாருங்க, ஏசாயா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று தீர்க்கதரிசி சொல்றார். கர்த்தரே இதை சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அற்புதங்கள்
சேனைகளின் ஆண்டவரே உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஐயா, அவர் மரணத்தை மாத்திரமல்ல, உங்களுக்கு இருக்கிற எல்லா பாடுகள், துக்கங்கள், வருத்தப்பட்டு சுமக்கிற எல்லா பாரங்கள், எல்லாம் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் அவரிடத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வைத்தீர்களே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீதே கொண்டு வைத்தீர்களே, அவற்றை எல்லாம் அவர் ஜெயமாக விழுங்குவார். ஐயா, கர்த்தராகிய தேவன் உங்கள் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். தனது ஜனத்தின் நிந்தையை பூமியிலேயே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். இப்பொழுது காண்கிற எந்த எகிப்தியனையும், உங்களை துன்பப்படுத்தின, வருத்தப்படுத்தின, பாடாய்ப்படுத்தின எந்த எகிப்தியரையும் இனி நீங்கள் காண்பதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எத்தனை அருமையான காரியம். ஓ மைட்டி காட். ஆனால் ஒருவேளை நீங்களும் தாவீது அரசனை போல, சங்கீதக்காரனை போல நாமும் கூட புலம்பிக் கொண்டிருக்கலாம். சங்கீதம் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், என் பெருமூச்சினால், ஐயா, பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் கஷ்டங்களோடும் வந்து தேவ சமூகத்திலே என் பெருமூச்சிகளினால் இளைத்து போனேன். ராம் முழுவதும் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ஓ மைட்டி காட். எத்தனை நெருக்கடியான ஒரு சூழ்நிலை பாருங்கள். ஐயா, எப்படி கடைசியாக கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மன்னன், அற்புதமான ஒரு மகிமையான பாத்திரம், ஒரு நாளிலே என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன், என் கட்டிலை நனைக்கிறேன். அத்தனை கவலை, அத்தனை பாடுகள், அத்தனை உபத்திரவங்கள். 39:12 சொல்றாரு, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும் ஆண்டவரே. ஒரு மனுஷன் கதறானா அதற்கு உள்ளே இருக்கிற பாடுகள் அறிந்தவர்களுக்கு தான் தெரியும். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லோரும் அறிந்து கொள்ள முடியாது. யார் யாரெல்லாம் இந்த பாடுகள்ல அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகள், அநேகர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கடந்து வந்திருக்கிறீர்கள், அநேகர் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். இது போன்ற இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த கஷ்டமும் வேதனையும் இந்த குமுறலும் கண்ணீரும் தெரியும். ஆனால் பாருங்க, எப்படி ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லி, ஐயா 56:8 சொல்றார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவ்வளவு கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார் பாருங்க. ஓ மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, இது போன்ற சூழ்நிலைகள் நம்மை ஒருவேளை சூழ்ந்து கொள்ளலாம். வெள்ளம் போல சத்துரு வந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்ளலாம். எப்படி அவர் சூழ்ந்து கொண்டால் என்ன? தைரியமாயிருங்கள். ஐயா, சத்துரு வெள்ளம் போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கொடுமையாய், கஷ்டமாய், நஷ்டமாய், கடனும் கண்ணீருமாய் சூழ்ந்து கொண்ட போதிலும் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், ஓ மைட்டி காட், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். கொடியேற்றுவார்னா என்ன? கெத்தா வந்து நிற்பாரு. அம்மையன் ஹல்லேலூயா. கெத்தா பராக்கிரமசாலியை போல் எழுந்து யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு, என் பிள்ளை, என் பிள்ளைக்காக, இஸ்ரவேலுக்காகவும், சீயோனுக்காகவும், சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கினேன் என்று கர்த்தர் வந்து நிற்பார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்கள் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறவர், ஐயா, உங்கள் கண்ணீரை தன்னுடைய துருத்தியிலே கணக்கிலே வைத்திருக்கிறவர். ஓ மைட்டி காட். பாருங்க, நீங்கள் பெருமூச்சினால் இளைத்து போயிருந்தாலும், ராம் முழுவதும் உங்கள் கண்ணீரினால் உங்கள் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி போட்டிருந்தாலும், உங்கள் கட்டிலை கண்ணீரினாலே நீங்கள் நினைக்கிற சூழ்நிலையிலே இருந்தாலும், ஒரு நாளிலே தாவீது சொன்னது போல சொல்லுவீர்கள். 6ஆம் அதிகாரத்திலே, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போகுங்கள். அக்கிரமக்காரர் மாத்திரமல்ல, நீங்கள் செய்த அக்கிரமங்களும் எங்களை விட்டு அகன்று போகட்டும். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஓ glory mighty God. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணீரை கண்ணீருக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவித்தீர். ஓ glory. எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மாற்றங்கள் வரும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு
உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் கொண்டு வரும் பொழுது தாவீது சொல்றாரு, அப்புறம் சொல்ற வார்த்தையை பாருங்க, அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். ஓ மைட்டி காட், நான் என்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்தேனோ அதுல இருந்தே நான் நம்புற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, எனக்கு பிடித்தமான வார்த்தை, நான் அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்களோ, என்றைக்கு உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவளுடைய சொந்த ஜனமாய் மாறிவிட்டீர்களோ, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாறிவிட்டீர்களோ, அன்றே எல்லா உபத்திரவங்களும் நீங்கி நீங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு ஓ மைட்டி காட் உயர உயர பறக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் அநேகருக்கு அதிசயமும் அற்புதமுமான பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். எப்படியாய் இவங்க இந்த மாதிரி மேன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள்? இவர்களுக்கு மாத்திரம் ஒரு நாள்ல நீங்க செத்து போவீங்க, அழிஞ்சு போவீங்க, நாசமா போவீங்க, இனி பிழைக்கவே மாட்டீங்க, இனி உயரவே மாட்டீங்க, இனி நீங்க வாழவே முடியாதுன்னு சொன்னவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, எப்படி இவர்கள் இப்படி கிருபைகளை பெற்றுக் கொண்டார்கள்? எங்கே இருந்து இந்த மேன்மை வந்தது? எங்கிருந்து பணம் வந்துச்சு? ஐயா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான அற்புதமான அழகான வீட்டை கட்டியிருக்கிறார்களே, எப்படி நடந்தது? இவருடைய பிள்ளைகளுக்கா, இவனுடைய பிள்ளைக்கா இப்படி திருமணம் நடந்தது? யாரையா மாப்பிள்ள? அந்த பையனா? ஓ மைட்டி காட், அந்த வீட்டுல இவங்க எப்படியா சம்மதம் எடுத்தாங்க? ஓ, எங்க இருக்கிறாங்க? கனடாலயா, அமெரிக்காலயா? ஓ, செத்துறாங்க. எங்க வாயை இப்படி பழக்கிறீங்க? நீ கேட்கிற மாதிரி ஒவ்வொருவரும் அண்ணாந்து பார்க்கிற மாதிரி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று அந்த நாட்கள் வரும் பொழுது ஓ கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், ஆதலினால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுவீங்க. உங்க வீடுகளிலே ரட்சிப்பின், விடுதலையின், வெற்றியின், மனமகிழ்ச்சியின் கம்பீர சத்தம் உண்டாகும். கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் அது அதிசயமாயிருக்கும். ஓ மைட்டி காட், என் பிள்ளைக்கு திருமணத்தை எப்படி நடத்த போறேன்? என் பிள்ளை எப்படி படிக்க போறா? ஐயா, 4 வர மாதிரி என் மகனுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? அல்லது என் மகனும் இது போன்ற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியுமா? இது போல என் பிள்ளைகளும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியுமா? நானும் ஒரு வேளை 4 பேரை போல வாழ முடியுமா என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களே, நீங்கள் நிச்சயமாய் இந்த காரியமெல்லாம் கர்த்தராலே வந்தது. இது ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கிறது. ஐயா, எங்கள் அழுகையின் சத்தத்தை, எங்களுடைய விண்ணப்பங்களை, எங்கள் கண்ணீர்களை அவர் கண்டார். அவர் துர்த்தியிலே வைத்திருந்தார். நீங்கள் ஏளனமாய் பார்க்கும் பொழுது, நீங்கள் அற்பமாய் பார்க்கும் பொழுது, ஒரு நாளிலே நீங்கள் ஆச்சரியமாய் பார்ப்பீர்கள் என்று எனக்கு தெரிந்ததினால் நான் சாகாமல் பிழைத்திருந்தேன் என்று சொல்லுவீர்கள். நான் சின்னவனாய் குப்பையிலும் புழுதியிலும் கிடந்த நாட்களிலே நீங்கள் என்னை கேவலமாய் பார்த்தீர்கள். ஆனால் நானோ சின்னவனாகிய என்னையும் என் பிள்ளைகளையும் ஒரு நாள் என் தேவன் 1000ஆய் பெருக பண்ணுவார் என்ற நம்பிக்கையிலே என் பெருமூச்சை கழித்தேன். பெருமூச்சுகளோடு கண்ணீரோடு என் படுக்கையை, என் கட்டிலை நனைத்தாலும் அந்த நம்பிக்கையோடு காத்திருந்தேன். ஆதலினால் என் தேவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். என் தேவன் என்னையும் என் பிள்ளைகளையும் எப்படியாய் ஆசீர்வதித்தார். ஐயா, இது உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குதா? அங்கிருந்து எப்படி இப்படி வந்தாங்க? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் எல்லாம் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த அதிகாலை ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் தைரியமாய் இருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் இன்றைக்கு நீங்க இருக்கிற பரிதாபமான சூழ்நிலையிலே இருந்து உங்களை மகிமையான சூழ்நிலைக்கு, ஆச்சரியமும் அதிசயமான சூழ்நிலைக்கு கர்த்தரை கொண்டு போவார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த நல்ல செய்தியை நான் கேட்க போகிறேன். நம்முடைய கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆந்திராவில் நடக்க போகிற மகிமையான கூட்டங்கள் இன்னும் மகிமையாய் அற்புதமும் அதிசயமும் அழகுமாய் தேவ மகிமைக்கென்று நடக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் ஜெபியுங்கள். அதற்கு தேவையாய் இருக்கிற பண செலவுகளுக்காக மிகுந்த பொருள் செலவு இருக்கிறது. நிச்சயமாய் இந்த 6 மாதங்களும் கம்ப்ளீட்டா சுற்றி
பிரிந்து பட்டணங்கள் தோறும் நடத்த போகிற மகிமையான கூட்டங்களுக்காக, அதன் பாதுகாப்புக்காக, சத்துருவின் கண்கள் மறைக்கப்படுவதற்காக, எந்த விதமான சேலஞ்சும் சவாலும் சத்துரு ஜெயிக்காதபடி அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அதற்கு ஏற்ற பலனை 1000 மடங்காய் கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய சங்கடங்களை, உபத்திரவங்களை, ஆபத்துகளை, அழுகையை ஆனந்த களிப்பாய் நீர் மாற்றுகிற மாற்றப் போகிற மகிமைக்காக உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எசாயா 38:5 சொல்லப்பட்டபடி ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஓலாடு எசேக்கியா ராஜாவுக்கு நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். ஆமென் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் கண்ணீரை காண்கிற, விண்ணப்பத்தை கேட்கிற நல்ல தேவன். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் இவள் என்ன காரியத்திற்காக இன்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ, ஒரு நாள் எந்த காரியங்கள் இவர்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் நடி கடினமாய், கஷ்டமாய், வேதனையாய், துன்பத்தையும் உபத்திரவத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறதோ, எல்லாவற்றிற்குமான எல்லா அழுகையையும் ஆனந்த களிப்பாய் நீர் மாற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு இன்று உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமும் அதிசயமும் நடக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கிருபை பரிபூர்ணமாய் வெளிப்படட்டும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் சுவாமி திருமணத்தின் மூலமாக, திருமண தடைகள் மூலமாக, திருமணத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள், குழப்பங்கள் மூலமாக வேதனையோடும் கண்ணீரோடும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தெய்வமே நீர் எப்பொழுது நீதி செய்வீர். நீர் நீதி செய்யும்படியாய், நீர் நீதி செய்யும்படியாய் நல்ல தகப்பனாய். ஆமென் ஆண்டவரே. ஐயா, இவர்கள் பிள்ளைகள் பேசுகிறது போல அல்ல, உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள் பேசுகிறது போல அல்ல ஐயா. எங்கள் நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வழிகள் உம்முடைய வழிகள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே ஐயா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததும் உன்னதமுமாய் இருக்கிறதோ அப்படியே உம்முடைய நினைவுகளும் எங்கள் நினைவுகளும், எங்கள் நினைவுகளும் உம்முடைய நினைவுகளும், எங்கள் வழிகளும் உம்முடைய வழிகளும் அவ்வளவாய் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டபடியே ஐயா, இந்த ஆபத்துகளிலும் கண்ணீரிலும் கவலையிலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எப்படி ஒரு நாளிலே அநேகருக்கு மத்தியிலே ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான மனிதனாய் தாவீதை தேவனாகி கர்த்தர் உயர்த்தினீரோ. ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டினீரோ, அப்படியே விழுந்து போன கூடாரம் போல் கிடக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விழுந்து போன கூடாரம் போல் கிடக்கிற இவர்களுடைய பைனான்ஸ், இவருடைய தொழில், இவருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஐயா, திருமண வாழ்க்கை எல்லாவற்றையும் திருந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டின கர்த்தர் இவருடைய வாழ்க்கையை, இவருடைய குடும்பத்தை, வீட்டை, வியாபாரத்தை, ஊழியத்தை திரும்பவும் கட்டுவீராக. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ராஜா. நீரே மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர். ஆமென் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் நானே எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து என் ஜனத்தின் நிந்தையை அவர்கள் மீது இராதபடி, பூமியிலே இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவேன் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை பரிபூரணமாய் வெளிப்படட்டும் சுவாமி. இன்று யார் யாரெல்லாம் என்ன தேவையோடு வந்தார்களோ, என்ன கவலையும் கஷ்டத்தோடும் வந்தார்களோ, இவர்களுடைய கண்ணீர்கள் ஐயா, கண்ணீர்களை துடைத்து இவர்கள் கண்ணீரை ஓ மைட்டி காட் துடைத்து என் தேவனாகி கர்த்தர் கவலைகளை போக்கி இவர்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமாக அநேக குரூப்புகளில் ஷேர் பண்ணுங்க. தேவையோடு இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் இருக்கட்டும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் சுவாசித்து வாழவில்லை, விசுவாசித்து வாழுகிறோம். சொல்லுங்க, நாங்கள் சுவாசித்து வாழவில்லை, விசுவாசித்து வாழுகிறோம். அது என்னையா சுவாசித்து வாழல? சுவாசிச்சு வாழ்ந்தா எப்போ செத்திருப்போம். சுவாசிச்சு மட்டும் வாழ்ந்தா கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய நல்ல ஜபங்களை, வாக்கு தத்தங்களை நம்பி விசுவாசித்து வாழ்கிறதுனால் இன்னும் சாகாமல் இருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்போம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அந்த நல்ல செய்திக்காக காத்திருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம்.